ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய் எல்லாருக்குமே தர்றாங்க. அதாவது தகுதியான பெண்களுக்கு தர்றாங்க. அதுக்கு ஒரு சில கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. இவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் தான் உங்கள் எல்லாருக்குமே புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறையா பேர் அப்ளை பண்ணி அதுக்காக மாதம் 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எனக்கு தகுதி இருக்குது, பட் நான் அப்ளை பண்ணலை. அதாவது அந்த ஸ்கீம் வந்த டைமில் என்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை, எங்களுக்கு இப்போ புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு, நாங்கள் தனியாக இருக்கோம், இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா பேர் இருப்பீங்க. ரேஷன் கார்டு இல்லாமல் இருந்தவங்க இப்போ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போது அதுக்காக தான் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜூன் மாதம், இன்றைக்கி தேதி 3 ஆகிட்டு. இந்த ஜூன் மாதம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலாம், இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் மாறி இருக்கா, கேட்டகரிஸ் இந்த அடிப்படைகள் எதுவும் தகுதிகள் எதுவும் மாறி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த ஜூன் மாதம் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திரு ஈஸ்வர் அவர்கள் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழ் 1,14,00,000 பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தகுதி வாய்ந்த எல்லாருக்கும் அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அது ஆனாலும் இன்னும் இதில் விடுபட்டு இருக்கிறவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நிறையவே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கையை ஏற்று தான் கருத்தில் கொண்டு அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இப்போ தற்போது வர 1,14,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, வருகிற ஜூன் மாதம் 4ஆம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் கோரிக்கைகள் கேட்கக்கூடிய பணி நாட்கள் தொடங்குகிறோம். அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு டேட்டில் முகாம் நடத்துவாங்க. இந்த முகாம் 9000 இடங்களில் நடைபெற இருக்கிறது. 4வது கட்டமாக ஜூன் மாதம் 9000 இடங்களில் நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிற டைமில் நீங்கள் உங்களுடைய இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது மக்களுடன் முதல்வர் திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஊராட்சி நகராட்சி அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அங்கே உங்களுக்கு முகாம் நடத்துவாங்க. ஸோ அவங்களே முன்னாடியே ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருவாங்க, என்றைக்கு இந்த முகாம் எங்கே நடக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேயா, அந்த டேட்டில் நீங்கள் அங்கே போய் நீங்கள் இந்த திட்டத்துக்காக நீங்கள் உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பியும் அவங்க நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாலுமே உங்களுக்கான தகுதியை செக் பண்ணிவிட்டு தான் அந்த 1000 ரூபாய் அமௌண்ட்டு தருவாங்க. அதை முதல்ல நீங்கள் யோசிச்சுக்கோங்க. முகாமுக்கான தேதி உங்களுடைய செய்தித்தாள், அதாவது மாவட்ட செய்தியில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே நாள் நடக்குமா அப்படின்னா கேட்டால் அதுவும் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு நாளில் நடக்கும். ஆக மொத்தம் இந்த ஜூன் மாதம் மட்டும் 9000 இடங்களில் இந்த முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த முகாமில் உங்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக இந்த முகாம் சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் பட்டா வழங்குறது இதெல்லாம் பற்றி கூட நிறையா இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் வழங்குறதுக்காக அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ எனக்கு என்னுடைய மாவட்ட செய்தியை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கூகுள் குரோமில் dndistrict.in இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஷோ ஆகும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் உங்களுக்காக என்ன டிஸ்ட்ரிக், இப்போ காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், திருவண்ணாமலைனா திருவண்ணாமலையில் எங்கே, அதுக்கப்புறம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக், சென்னைனா சென்னையில் என்ன இது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டங்கள், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மாவட்ட செய்திகள் இதில் டிஸ்ப்ளே ஆகும். உங்களுடைய ஃபோட்டோ கேலரி, ப்ரெஸ் மீட்டு, வீடியோ கேலரி, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்திற்கான செய்திகள் அனைத்துமே இருக்கும். அதாவது அந்த மாவட்டத்தில் என்னென்ன ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு,
என்னென்ன நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன முக்கியமான அப்டேட் இருக்குது, எல்லா செய்தியுமே வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் இருக்கும். வெப்சைட் வந்து dndistrict.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி வர்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். இப்போ வந்து நம்ம யார் இதுக்கெலாம் தகுதி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது வந்து ஏற்கனவே வந்து என்னென்ன அடிப்படையில் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஸ்கீமில் வந்து 1000 ரூபாய் வழங்குறாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2.5 லட்சத்திற்கு மேல் வருவாய் ஈட்டினால் வரி கணக்கு தாக்கல் செய்வோர் மற்றும் வரி கணக்கு செலுத்துபவர்கள், அதாவது வந்து டேக்ஸ் பே பண்ணுறவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தொழில் வரி, அதாவது வந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் பே பண்ணுவோம் இல்லையா, அந்த டேக்ஸ் பே பண்ணுறவங்க வந்து இந்த இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ஒரு 4 வீலர் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறையா ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிலங்கள், நீங்கள் வந்து எவ்வளவு நிலங்கள் வச்சுருக்கீங்க, நன்செய் நிலம்னா இவ்வளவு, புன்செய் நிலம்னா இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா, இந்த மாதிரி வந்து டேக்ஸ் பே பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த தகுதி அடிப்படையில் தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து அதாவது வந்து இந்த ஆண்டு வந்து தொடக்கம் வருகிறது மார்ச் மாதத்துக்கு அப்புறம். இப்போ வந்து இந்த கணக்கெடுப்பில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே திரும்ப ரீவெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறீங்களா, ஏதாவது பே பண்ணுறது இருக்கா, அதுக்கப்புறம் வந்து கார் வாங்கியிருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து திரும்ப ரீவெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணப்போ வந்து கார் இல்லை, இப்போ நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ரீவெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கீழே மாதம் 1000 ரூபாய் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அவங்களுடைய வச்சுருக்கிற கேட்டகரி வந்து இப்படி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து நான் போன வருஷம் வந்து டேக்ஸ் பே பண்ணல, இந்த வருஷம் வந்து எனக்கு சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஸோ நான் டேக்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கீழே வந்து 1000 ரூபாய் வந்து கண்டிப்பாக வாங்க முடியாது. இதுதான் வந்து இந்த ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 மாதத்திற்கு இருக்கவோ ஒரு 5 மாதத்திற்கு இருக்கவோ நாங்கள் வந்து திரும்ப வந்து களப்பணி ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு அகைன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை, see you.